தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளினும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரிகளை சகோதரர்களை உங்களெல்லாம் நம்பிக்கைக்கான கருத்தை உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்தமானது ஆரையும் மதிக்கும் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பல நாட்களுக்கு பிறகு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பிற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுள் நம்மோடு இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் உடனிருக்கிறார் என்ற ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பதற்கு உதவி செய்யும். இன்றைக்கு முதல் வாசகத்திலே யாக்கோபியிடம் கடவுள் இதைத்தான் சொல்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிற கடவுள் மீது எப்பொழுதுமே நம்பிக்கை வைத்து சொல்வார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நம்பிக்கையினால் வாழ்க்கை பெற்ற 2 மாத்திரைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீ வந்து அவளை தொட்டாலே போதும், அவள் நலம் பெற்றுக் கொள்வாள் என்று சொல்லி யாயின் என்பவர் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை அவரை அவர் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கே சென்று அவருக்கு வாழ்க்கை கொடுப்பதை பார்க்கிறோம். அதே போல 12 ஆண்டுகளாய் இரத்தப் போக்கினால் வாழ்கிறது என்படி ஆண்டவர் இயேசுவுடைய ஆடை துணியை தொட்டாலே போதும், நான் நலம் பெற்றுக் கொள்வேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது. இந்த நம்பிக்கையினால் அவர் வாழ்வு பெற்றுக் கொண்ட நிகழ்வை பார்க்கிறோம். வாழ்வு முழுவதுமாக இந்த நம்பிக்கை என்கிற தொழில் இருக்கிற பொழுது நிச்சயமாக அதுவும் கடவுள் மீது அது ஆழப்படுகிற பொழுது நம்ம எப்பொழுதுமே வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாகவே இந்த சமூகத்தில் வாழ்கிறோம் என்கிற உறுதியான விசுவாச நம்பிக்கை தொடர்ந்து ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாளில் கடவுள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வாழ்வினுடைய பாடமாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புடைய சகோதர சகோதரிகளை, படைத்தவர் எப்பொழுதுமே படைப்புகளோடு தன்னுடைய வாழ்வை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அந்த நிலையில் அவரை மட்டுமே ஆழமாக நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்கிற எல்லாரும் நலமான வாழ்வை பெற முடியும் என்கிற உறுதியான விசுவாசம் இன்றைக்கும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை எதிர்நீச்சலோடு இந்த சமூகத்தில் பலவிதமான துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியில் நடைபோட உதவி செய்யும் என்கிற உன்னதமான உணர்வில் இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருப்பலியில் அமல் பீராயம் மறைந்த 21ஆம் ஆண்டு தொடங்கும் வேளை அவர்தான் வேளை மாற்றிக்காக சாமி ஜாஸ்மின் ராமச்சேரி சேவையில் சிறுபுரி ஆண்களை மாற்றிக்காகவும் குடும்பத்தில் மறைந்த அனைத்து ஆன்மக்களை வாழ்தலுக்காகவும் உத்திரிகதல் ஆன்மக்களை வாழ்தலுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். அமலி ராஜ்குமார் இவர்களுடைய உடல் சுகத்திற்காகவும் நமது பங்கில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் நன்கு குணமடையவும் மற்றவர்கள் கொரோனா பாதிப்பின் இறைவனால் பாதுகாக்கப்படவும் திருப்பலிகளை வேண்டிக் கொள்வோம். தாமஸ் சதானந்தம் அவருடைய ஆன்ம நிலை பார்த்தலுக்காக திருப்பலிகளை கொண்டாடுவோம். ஜோசப் டாக்டர் ஆகியவர்கள் குடும்பத்தில் சில நன்மைகளின் நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல்நலத்தோடு வாழவும் குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவர் உடல்நலம் அடையவும் திருப்பலிகளை வேண்டிக் கொள்வோம். உத்திரிகதல் ஆன்மாக்களுக்காகவும் யாகனியாத மக்களுக்காகவும் ஆசிலா குழந்தைகள் கருவிலை அளிக்கப்பட்ட குழந்தைகளுடைய ஆவணத்தை பாற்றடையும் திருப்பலிகளை கொண்டாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இந்த பலியின் வழியாக நாம் இறைய உழை பெற ஆண்டவருடைய மன்னிப்பிற்காக வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவனும் நீர் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நல்ல வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவாவின் சிற்றவரை திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளர்கள் புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக் கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 28, திருவசனங்கள் 10 முதல் 22 முதல். அந்நாட்களில் யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டார். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம், ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்துள்ளேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகில் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவரின் இடத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது! இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவு உடுக்க உடையில் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பச் செல்வாராகி ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10 ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்றைய விடுதலை பாடல் திருப்பாடல் 91. நாம் இணைந்து பாட வேண்டிய பல்லவி, என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே.
என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். என் இறைவா நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா நம்பியிருக்கும் இறைவன் நீரே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது கையை வைத்தீர், அவள் உடனே உயிர் வருவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசு சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார்.
இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே உடல் கூடுவோரையும் கூட்டத்தினரின் அமளியை கண்டார். அவர் உள்ளே போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார். அக்கூட்டத்தினரை வெளியே செய்து அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவள் உயிர் பெற்று எழுந்தார். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. சகோதர சகோதரிகளை உங்களுடைய மாலை திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையானவரை ஏற்றுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது மாட்சிக்காக நாங்கள் எங்களுடைய காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. வீணர் வாழ்வு கூறியவற்றை புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்கள் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, உயர்வராய் என்றும் உள்ள எல்லாம் இறைவா, எந்நாளிலும் நாங்கள் உமக்கு செலுத்துவது மெய்யாகவே கருதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையல்ல, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை உறுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தே மகிழ்ச்சியுடன் கேட்டு பாடுவதாவது.
ஆண்டவரே யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை குழந்தைகளை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்கள் இவை மாறுவாங்க. அவர் பாடுபடங்களில் நம்பிக்கை அளித்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை விட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவனே இரவுறதை அவருடைய மெய்கிணத்தை விடத்து நீ நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருங்கள். ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் நீக்கும் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்வேன். நம்பிக்கை மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்ததன் அப்பத்தையும் மீட்பழையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்றும் அவ்வழியை மொழியை தகுந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பொதுகளும் எங்களை தூயாமையாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுவோம். ஆண்டவரை உலகம் பரவியும் உமது திரு அவைகளை கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சாமியாளர், எல்லா திருநிலையினரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்கிறார்கள். உயிர்களும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாளின் போது ஜெபிக்கிற எல்லாரையும் எங்கள் குடும்பங்களிலே இறங்குவத ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் இறந்து ஞானாலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும் உத்திரிகத்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆண்டவரை நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றர்கள். எங்கள் அனைவரும் மீது இறக்கமாய் கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எப்பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவனாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரே, எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் பிணையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து பாடுவோம். Amen.
யாவொரு நலன்களும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உங்களை பாவங்களை போக்குவது செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேர் பெற்றோர். இளைஞராக இறைவேண்டல் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் இளைஞர் இயேசு உயிராற்றவுடன் என்று வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாக எங்கள் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம்.
எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்தருளும். உடன் பயணிக்கும் மூத்தோருடைய வழிநடத்துதலில் மண்சார் பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கிய உறுதி தந்தருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடப்படாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்தருளும். எண்ணின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு நற்செய்தி படிக்கு பயன்படுத்த அருள்தாரும். சாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியர்களும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை கிழிந்து தேர்ந்து கொள்ள துணிவை தந்தருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றலோடு பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழச் செய்தருளும். ஆமென். பேராலய திருப்பணிக்கான ஜெபம். உயிருள்ள ஆலயங்களாய் வாழ நம்மை அழைக்கும் இறைவா, உமது மேலான நன்மைத்தனத்திற்காகவும் எம் பாளையக்கோட்டை மறைவழித்தனத்திற்காகவும் உம்மை போற்றுகிறோம். உமது தெய்வீக உடனிருப்பை மேலும் உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் மறை மாவட்ட ஆயர், குருக்கள், துறவியர், பொதுவினர் அனைவரும் இணைந்து இந்த புனிதமான வரலாற்று நிகழ்வில் பங்கு பெற அருள் செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எம் பேராலய வளர்ச்சியால் எங்கள் பங்கும் மறை மாவட்டமும் இறை நம்பிக்கையில் வளரவும் தலைமுறை தலைமுறையாக உம் பிள்ளைகளாக வாழவும் வரவர்களும் முக வளர்ச்சியுடன் உமக்காக பொருளுதவி வழங்கும் நல் உள்ளத்தில் தாழும் எங்களது திறமைகள் வளங்களை ஒன்று திரட்டி செயல்படும் வல்லமை தாரும். எங்கள் அனைவருடைய உழைப்பும் ஜெபங்களும் எம் பேராலய பணிகள் முழுமை பெற உதவுவதாக. இத்திருப்பணிகளில் ஈடுபடும் திருப்பணி குழுவினர், கட்டிட வல்லுநர்கள், பணியாளர்கள், தாராளமாய் பொருளுதவி வழங்கிடும் உபகாரிகள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். வல்லமிக்க இறைவா, இப்பேராலய திருப்பணியை அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியாரின் அரவணைப்பிலும் உமது மேலான பராமரிப்பிலும் நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதித்து தூய ஆவியின் வல்லமையால் வழிநடத்தும். ஆமென். ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளாலே வச்சு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையிலாக புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. செல்லுவார்கள், திருப்பலி நிறைவேற்று. மாதரி மாமணி
எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே.